நாகர்கோவிலில் நடைபெற்று வரும் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்றுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் கன்னியாகுமரி மாவட்டத்தில் 1785 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு 3 சக்கர மோட்டார் வாகனங்கள் வழங்கி சிறப்பித்திருக்கிறார்கள். விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், வணக்கம். தொடர்ந்து இந்த திட்டங்கள் தொடர்பான முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. நாகர்கோயிலில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சியில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றைக்கு பங்கேற்றிருக்கிறார். 25,000 பேருக்கு நலத்திட்டம் உதவிகள் வழங்கப்படுகிறது. இப்போது மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனம் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுது. அந்த நிகழ்ச்சியில முதலமைச்சர் பங்கேற்றிருப்பதை பார்க்க முடிகிறது. நூற்றுக்கணக்கான மாற்றுத்திறனாளிகளுக்கு 2 சக்கர வாகனம் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியில முதலமைச்சர் பங்கேற்று ஒவ்வொரு மாற்றுத்திறனாளியையும் நேரில் சந்தித்து அவர்களுடைய கோரிக்கையையும் முதலமைச்சர் கேட்டு வருகிறார். இதற்கு பிறகு நாகர்கோயில்ல பல்வேறு நிகழ்ச்சியில் நடைபெற இருக்கிறது. மொத்தம் 1785 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றைக்கு தொடங்கி வைக்கிறார். புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டவும் இருக்கிறார். ஏற்கனவே நேற்றைய தினம் கன்னியாகுமரியில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சியில முதலமைச்சர் பங்கேற்றிருந்த நிலையில 2வது நாளாக கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில தான் முதலமைச்சர் பங்கேற்றிருக்கிறார். வடசேரியில 69 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புதிய ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அமைப்பதற்கான பணியை முதலமைச்சர் தொடங்கி வைக்க இருக்கிறார். அதே மாதிரி நாகர்கோயில் மாநகராட்சியை மேம்படுத்தும் வகையில சுமார் 119 கோடி மதிப்பிலான பல்வேறு புதிய வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்ட இருக்கிறார். இப்படியாக பல்வேறு அரசு திட்டங்கள்ல பங்கேற்பதற்காக வருகை புரிந்த முதலமைச்சர் முதலாவதாக மாற்றுத்திறனாளிகளுக்கு 2 சக்கர வாகனம், அதாவது 3 சக்கர வாகனம் வழங்கி அந்த நலத்திட்டங்களை தொடங்கி வைத்ததை பார்க்க முடிந்தது. மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் இந்த திட்டம் என்பது முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இப்படியாக பல்வேறு துறை சார்ந்த திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக நாகர்கோயிலில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில முதலமைச்சர் பங்கேற்றிருக்கிறார். ஆயிரக்கணக்கான பயனாளிகள் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றிருப்பதை பார்க்க முடிகிறது. ஒட்டுமொத்தமாக 25,000 பேருக்கு நலத்திட்டம். நாகர்கோயில்ல புதிதாக ஐடி பார்க் வரப்போகிறது. அதே மாதிரி வாணியக்குடி பகுதியில புதிய மீன்பிடி துறைமுகம் 143 கோடி செலவுல தொடங்கி வைக்கிறார். இப்படியாக பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக முதலமைச்சர் நாகர்கோயில் சென்றிருக்கிறார். நிகழ்ச்சி மேடைக்கும் முதலமைச்சர் வந்துவிட்டார். பயனாளிகள் தரப்புல முதலமைச்சருக்கு ஒரு உற்சாக வரவேற்பும் கொடுக்கப்பட்டு ஒட்டுமொத்தமாக 1785 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களையும் முதலமைச்சர் தொடங்கி வைக்க இருக்கிறார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.